கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி போகும் விதைகளை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புகிறான். 5வது வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். வேதாகமத்தில் ஒரு 2 எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கண்ணீரோடு ஆரம்பகால வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். யோசேப்பை எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய வாலிப பிராயத்திலே, தன்னுடைய சிறு வயதிலே மிகவும் நொறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த யோசேப்பு ஒரு நாளும் அவர் மகிழ்ச்சியா இருந்திருக்க முடியாது. தகப்பனோடு இருக்கும் போது மகிழ்ச்சியா இருந்தவர் சகோதரர்களாலே பொறாமையினாலே அடிக்கப்பட்டு குழியில தள்ளப்பட்டு வியாபாரிக்கு விற்கப்பட்டு எகிப்திலே கொண்டு போய் அவரை விற்று எகிப்திலே பல உபாதைகளை, பல இன்னல்களை, பல போராட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர் யோசேப்பு. ஒரு நாளும் அவர் மகிழ்ச்சியா இருந்திருக்க முடியாது. எகிப்திலே மிகவும் வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை, கண்ணீரோடு வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை நாம் தியானிக்கும் போது மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் அவர் வாழ்ந்திருக்கிறார். எந்த நேரத்தில் யார் என்ன செய்வார்களோ என்கிறதான பயம் அவரை சூழ்ந்திருக்கும். சிறைச்சாலையிலே அவர் நிம்மதியாக இருந்திருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியாது. போர்த்திமாரின் வீட்டிலேயும் அவர் மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்த அவர் ஆண்டவருக்கென்று தன்னை விதைத்தார், தன்னுடைய வாழ்க்கையை விதைத்தார். நிச்சயமாய் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு விரோதமாக இந்த உலகத்தை நான் சுயமாக்கி கொள்ள மாட்டேன், எனதாக்கி கொள்ள மாட்டேன். தேவனுக்கு விரோதமாக இந்த உலகத்தின் காரியங்களை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அறிக்கை எழுதுகிறார். பாவத்தை செய்ய மாட்டேன், அது மனுஷனுக்கு விரோதமாக அல்ல, என் தேவனுக்கு விரோதமாக நான் செய்கிற பாவம் என்று சொல்லி தன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் விதைக்கிறார் கர்த்தருக்கு என்று. விதைக்கிறதுனாவே எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். கையளவு மாவு இருக்கிறது, அந்த கையளவு மாவும் முதலடை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரன் கேட்கிற போது அது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் அந்த சகோதரி கர்த்தருக்கு பயந்ததினாலே, கர்த்தர் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்ததினாலே அவர்களுக்கு குறைவு வராது என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்து அதை கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய கரங்களில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இன்னொரு உதாரணத்தை கூட நான் சொல்லுகிறேன். ஈசாக்கு மழையே இல்லாத சூழ்நிலையிலே, வறண்டு போன சூழ்நிலையிலே, அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு பஞ்சகாலத்திலே விதை விதைத்தான் என்று சொல்லி. இந்த சத்தியங்களை எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னதினாலே, பிரசங்கித்ததினாலே வசனங்களை மேற்கோள் காட்டாமல் வேகமாக நான் அந்த சம்பவங்களை மாத்திரம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறேன். பஞ்சம் என்றாலே முதல்ல வானம் தன்னுடைய வாயை அடைத்துக் கொள்ளும், மழை பொழியாது, பூமி வறட்சியை நோக்கி ஒவ்வொரு வருடமும் வறட்சி 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 என்று வறட்சி அதிகமாகும், பூமி உஷ்ணமாகும். பூமியில இருக்கிற மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள் எல்லாம் தீண்டு போகும், காய்ந்து போகும், ஆகார தட்டுப்பாடு ஏற்படும். விளைநிலங்கள் விளைச்சல் இல்லை என்றால் சேமித்து வைத்திருக்கிற ஆகாரங்களை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை, அதுவும் இல்லை என்றால் பட்டினி சாவு, மரண ஓலங்கள்.
கொஞ்சம் தானியத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். யார்? ஈசாக்கு. அந்த கொஞ்ச தானியத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே கொண்டு போய் விதைக்க, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே விதைத்து கர்த்தர் நம்மை அதன் மூலமாய் போஷிப்பார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் ஏளனம் பேசி இருப்பார்கள். ஏனையா கொஞ்சம் தானியத்தையும் கொண்டு போய் நிலத்திலே விதைத்து அதையும் அழித்து விட போகிறாயா? நாங்கள் எல்லாம் சேமித்து வைத்ததை உண்டு மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்தில் நீயும் மகிழ்ச்சியா இரு, அந்த கொஞ்சத்தையும் நீ ஆகாரத்துக்காக பயன்படுத்திக் கொள் என்று சொல்லி அவருக்கு அறிவுரை வழங்கி இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே விதைக்கிறதை, கர்த்தருடைய நாமத்தினாலே விதைக்கிறதை பழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். எதையுமே விசுவாசத்தினாலே செயல்படுவதை பழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். விசுவாசம் மாத்திரம் இருந்தா போதாது. அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் எதில் வெளிப்பட வேண்டும்? கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும். 6 நாள் ஆண்டவர் உங்களுக்கு நேரம் கொடுத்தார். 6 நாள் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தார். அந்த 6 நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த ஆண்டவருக்கு உங்களுடைய கிரியைகளினாலே 7ஆம் நாள் வந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்து, ஆண்டவரே என்னை மகிழ்ச்சியாக்கி இருக்கிறீர், எனக்கு போதுமானவராய் இருக்கிறீர், எனக்கு நிறைவான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறீர் என்று 7வது நாளை உங்களுடைய கிரியைகளிலே கர்த்தரை கனம் பண்ணுகிறதிலே, இதுதான் நீங்கள் விதைக்கிற விதைகள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் தேவனுக்கு என்று விதைக்க வேண்டும். இது காணிக்கையை குறித்ததல்ல, உங்களுடைய இருதயத்தை குறித்தது, உங்களுடைய சிந்தனைகளை குறித்தது. நீங்கள் கர்த்தரை எந்த அளவுக்கு நம்புகிறீர்கள், எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிற போதும் கர்த்தருக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதை செலுத்தாமல், ஒதுக்க வேண்டியதை ஒதுக்காமல், உங்களுடைய சுயத்துக்காக எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அது விதைக்கிறது அல்ல. விதைக்கும் போது கொஞ்சம் கண்ணீர் வரும், கொஞ்சம் துக்கம் வரும், கொஞ்சம் வேதனை வரும், கொஞ்சம் தடைகள் ஏற்படும். கர்த்தருக்காக ஒரு மனுஷன் பிரயாசப்படுவானால், வசனம் போன வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறேன், கிறிஸ்தேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் மனது வரணும். துன்பம் வருகிறதே என்று சொல்லி நம்ம அவருக்கு விரோதமாக நடந்து கொள்ளக்கூடாது. தேவ பக்தியா நடக்கணும்ன்ற மனசு வரணும். மனசு வந்தா துன்பம் வரும், துன்பத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். நோவா பேழையை கட்டும் போது நிறைய வேலைக்காரர்கள் வந்து அந்த பேழைக்கு உதவி செய்திருப்பார்கள். பேழை கட்டும்படி அவர்கள் வேலை செய்திருப்பார்கள். மிகப்பெரிய பேழை, ஒரு ஆளு கட்டி இருக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு ஒரு வேலி கட்டுறதுக்கே நம்மளுக்கு 2 பேர் வேணும். உள்வேலி கட்டுறதுக்கு இல்ல தென்னை வேலையிலோ பனை வேலையிலோ வேலி கட்டுறதுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் வேணும், இந்த பக்கம் ஒருத்தர் வேணும், ஒருத்தர் ஓலையை எடுத்து கொடுக்கணும். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, சின்ன வேலை இல்லை பேழையை செய்யறது. திடீர்னு ஒரு நாள் அப்படியே உருவாக்கி அப்படியே கொண்டு வந்து வச்சிடறது இல்லை. அது நெடுநாளா செஞ்சிருப்பார் அந்த பேழையை. அதை இழைக்கணும், அதுக்கு கீழ் பூசணும், அதுக்கு அளவு எடுக்கணும், மரத்தை அறுத்து இருக்கணும், மரத்தை கொண்டு வந்து பலகையை காய வச்சு இருக்கணும், அதை பதப்படுத்தி இருக்கணும், தண்ணீர் புகாதவா மரத்தை தேடி எடுத்து இருக்கணும், அவர் சொன்ன மரத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்கணும், அதுக்கு எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம், அதுக்கு அளவுகளை குறிப்புகள் எடுத்து கொண்டு இருக்கணும். இவ்வளவு வேலைகளும் தனி ஒரு மனுஷனா இல்ல அவங்க 2 பிள்ளைகளை வச்சு செஞ்சிருக்க முடியாது. பக்கத்துல வேலைக்காரங்க வந்து வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு கூலியை கொடுத்திருப்பாரு. அவங்களெல்லாம் யோசனை பண்ணி இருப்பாங்க, பைத்தியக்காரன் கையில காசு இருக்குதுன்னு தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. எதுக்கு இவர் செய்யறாரு, இப்படி செய்யறாரு? எதுக்கு ஊர்ல உலகத்துல இருக்கிற ஆடு மாடு எல்லாம் கூப்பிடுறாரு, மிருகசிவங்களை எல்லாம் கூப்பிட்டு அதுக்குள்ள அடைக்கிறாரு? என்னையா நம்மளுக்கெல்லாம் வராத ஒரு ஆபத்து இவருக்கு வந்துட போதா? இந்த அவமானங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். ஈசாக்கை அவமதித்தவர்கள், யோசேப்பை அவமதித்தவர்கள், நோவாவை அவமதித்தவர்கள் இந்த உலகத்தில் நெடுநாள் வாழ முடியாது. நம்மை அவமதித்தவர்களுக்கும் அந்த நிலைமை ஏற்படும். ஆனால் நமக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தில் எள்ளளவும் பின்வாங்கவே கூடாது. சாட்சி என்பது கர்த்தருடைய சகல நியமங்களையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு வாழ்வது சாட்சி.
கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை கர்த்தர் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார் இந்த பூமியிலே என்று சொல்லி, உங்களை சாட்சிகளாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. நாம சாட்சி கெட்டு போயிடக்கூடாது. நம்ம சாட்சி கெட்டு போயிட்டாவே கர்த்தருடைய நாமம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கர்த்தருடைய நாமத்தை தூக்கி பிடிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தத்தை குறைச்சலாக்கவும் நாம தான் காரணமாயிடும். அதனால கண்ணீரோட விதைக்க வேண்டும். விதைகள் விதைக்கும் போது கண்ணீரும் துக்கமும் கவலையும் இருக்கும், வேதனைகள் இருக்கும். இழந்து போகிறோமே, இருக்கிறதும் இழந்து போகிறதே என்கிறதான கவலை இருக்கும். 5 அப்பம் 2 மீனை வைத்திருக்கிறவர் அடுத்த வேளை ஆகாரத்துக்கு அப்பா கொடுத்தாங்க, நான் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் மறைச்சு வச்சிருந்தா 5000 பேர் போஷிக்கப்பட்டிருக்க முடியாது, அவனும் திருப்தியா இருக்க முடியாது. அவனை பற்றி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசி இருக்க முடியாது. நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்துகிற வேளையிலே நம் விசுவாசத்தை நாம் செயல்படுத்தணும். கர்த்தர் நமக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை கர்த்தருக்காக நம்ம செலவு பண்ணணும். கர்த்தருக்காக நாம் அந்த தேவ சமூகத்தில் நாம் கர்த்தருக்காக நிறைவேற்ற வேண்டும். நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார், நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் கர்த்தருக்கு செய்வதுதான் கர்த்தருடைய ஆராதனை. ஏதோ நாம மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதித்தார் சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லி நாம மாத்திரம் வாழ்வது அல்ல. மற்றவர்கள் பார்க்கும்படியாக, மற்றவர்கள் ஆண்டவரை தரிசிக்கும்படியாக, ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக நிறுத்துவதுதான் கர்த்தருக்கு செய்கிற ஆராதனை. இங்கே கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்தோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளிலே, ஏன் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் எப்படி வருகிறது, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் வேதனை. கடந்த வாரத்தில் நான் சூலூர்பேட்டை போயிருந்தேன். ஒரு சகோதரி நான் வீட்டுக்குள்ள போன உடனே அப்படியே போலன்னு அழுது சொல்றாங்க, நாங்க ஆண்டவரே எதுக்குதான் எடுத்துக்கிட்டோம் தெரியல. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நாங்க மட்டும் இப்படி இருக்கிறோமே, எங்களுக்கு மட்டும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வாரம் தவறாம சர்ச்சைக்கு போறோம், எல்லா காரியங்களையும் ஒழுங்காக நியமங்களையும் செய்யறோம், நாங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் சொன்னார். நான் சொன்னேன், ஆபிரகாம் மடியில இருந்தது ஐஸ்வர்யவான் அல்ல, ஆபிரகாம் மடியில் இருந்து சகல துன்பங்களையும் அனுபவித்த லாசர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வெளியே சொல்லுங்க, இந்த பூமியிலே சகல துன்பங்களையும் அனுபவித்த, சகல அவமானங்களையும் அனுபவித்த, பசியை அனுபவித்த, பட்டினியை அனுபவித்த, வேதனையை அனுபவித்த, அடுத்த வேளை ஆகாரத்துக்காக ஏங்கி கொண்டிருந்த லாசர் தான் ஆபிரகாம் மடியில இருந்தார். அவருக்கு எவ்வளவு வியாதி இருந்ததோ, எவ்வளவு பலவீனம் இருந்ததோ, அவருடைய பிரச்சனை சொல்லுவதற்கு கூட ஒரு நண்பர் இல்லை. ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலில் அடுத்த வேளை ஆகாரத்துக்காக அவர் ஏங்கி கொண்டிருந்த சூழ்நிலை இருந்தது. கருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கை சுகமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம சந்தோஷப்பட வேண்டாம். நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடி நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சந்தோஷப்படுது. ஏனென்று சொன்னால், நாம் கம்பீரமாய் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அரிகளை அறுத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ நம்ம விதைக்கிற விதையை நம்ம போட்டுட்டோம் அப்படி என்று கடந்து போகாம, அது விளைச்சலை தரும், அதை நாம் அறுப்போம், அதை சுமந்து கொண்டு வரும்போது நாம் கம்பீரத்தோடு வருவோம் என்று ஒரு நம்பிக்கையுடையவர்களாய் நாம் விதைக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களை வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சொல்லுங்க, நாம் எதை விதைக்கிறோம், எதற்கென்று விதைக்கிறோம். அடுத்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது, தன் மாம்சத்துக்கென்று. எதற்கென்று? மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன். நான் சர்ச்சைக்கு வந்தா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க, வேலை இல்ல வேலை கிடைக்கும், குழந்தை நல்லா ஆசீர்வாதமா வளரும், எங்க குடும்பத்தில் இருக்கிற பசி
பட்டினி மாறும், எனக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் சரியாயிடும். மாம்சத்துக்கு என்று விதைக்கிற விதைகள் இதெல்லாம். சர்ச்சைக்கு வர்றதே அதுக்குதான். அந்த அம்மா சொன்னாங்க, நாங்க கடவுளை நம்புறோம், நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம்? இப்படி இருந்தா என்ன, இன்னும் மோசமா இருந்தா என்ன? யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள். வியாதி இருந்தா என்ன, பலவீனம் இருந்தா என்ன, குடும்பத்துல பசி இருந்தா என்ன, பட்டினி இருந்தா என்ன, விதவையின் குடும்பத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இல்லையா சொல்லுங்க. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சுகமா அப்படியே டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அப்படியே நம்ம போன் பண்ணி வீட்டுக்கு வண்டியை வர வச்சு ஏறிக்கிட்டு போறது இல்ல பரலோக வாழ்க்கை. நம்ம போய் தேவ சமூகத்துல காத்திருந்து கர்த்தர் எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார் என்று எதிர்நோக்கி இருந்து அவர் வரும்போது இமை பிசகாம விழித்திருந்து அவர் வரும்போது அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர் வரும்போது அதற்கேற்ற தகுதி உடையவர்களாய் இருந்து மணவாளனோடு பிரயாணப்பட்டு போவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படித்தான் வேதம் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் வேண்டும், அந்த சத்தத்தை கேட்க வேண்டும், அதற்கான ஆயத்தம் வேண்டும், அதற்கான தகுதி வேண்டும், அதற்கான பரிசுத்தம் வேண்டும், அதற்காக நாம் ஒரு அறையில காத்திருக்க வேண்டும். மணவாளன் கதவை தட்டும் போது திறந்து அவரோடு கூட பயணிக்க அதற்கேற்ற தகுதிகள் வேண்டும். இங்கே அதற்கான பிரயாசத்துக்காக நாம் விதையை நாம் விதைத்திருக்கிறோமா, ஆரம்பித்து விட்டோமா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவர் சொன்னாரு, எதை விதைக்கிறாயோ அதையே நீ பெற்றுக் கொள்வாய். உன்னுடைய தேவைகளுக்காக நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய். இப்போ வர்றது, இப்போ சர்ச்சைக்கு வர்றது, இப்ப முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிறது, இப்ப பாட்டு பாடுறது, இப்ப துதிக்கிறது, நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, நான் நல்லாயிடுவேன், எனக்கு உடம்பு சரியாயிடும், நான் நிறைய சம்பாதிப்பேன், எனக்கு வீடு வாசல் உண்டா இருக்கும். இதுக்கு தானே வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரு சில நாட்களிலே குறுகிய காலத்துக்குள்ளே அவங்க புறப்பட்ட இடத்துல இருந்து, எகிப்தில இருந்து கானானுக்குள்ள போயிருக்க முடியும். ரொம்ப நாள் ஒன்று 40 வருஷமாக பிரயாணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை கொண்டு போய் அந்த கானான் தேசத்துக்குள்ள சேர்க்கும்படியாக 40 வருஷத்தை கர்த்தர் அவர்களுக்காக நியமித்தார். 40 வருஷமும் அவர்கள் பரிசுத்தமாகவில்லை. புறப்பட்டவர்களிலே 2 பேர் தான் அதற்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள். 25 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அங்கே போனார்கள். ஒரு 5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இங்கே புறப்பட்டார்கள். ஒரு தோராய கணக்கு. ஆனால் 2 பேர் தான் அதற்குள்ள போக முடிகிறது. 40 வருஷம் பரிசுத்தமாகவே இல்லை. வருஷங்கள் கூடிக்கொண்டிருக்கிறது, வயதாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கேற்ற அறிவு ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கேற்ற பாயம் ஒன்றும் இல்லை. நம்ம வேலை ஆகுதா, கூப்பிடும் போது பாஸ்டர் வருவாரா, நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்குமா, முடிஞ்சு போச்சு உலகத்தோட வாழ்க்கை. நம்ம எப்போ நாளுக்கு நாள் இருக்க போறோம், எப்போ நாளுக்கு நாள் பிரகாசிக்க போறோம், எப்போ நாளுக்கு நாள் வெளிச்சம் கொடுக்க போறோம், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் சொன்னார், நீ மலையின் மேல இருக்கிற பட்டணம் சொன்னாரு, நீ விளக்கு தண்ணி மேல இருக்கிற விளக்குன்னு சொன்னாரு, நீ சாரமுள்ள உப்புன்னு சொன்னாரு. இதனுடைய அர்த்தங்கள் என்ன? நமக்கு நாமே ஒளி வீசக்கூடிய அந்த வாய்ப்பை தான் நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒழிய, நாம் மற்றவர்களுக்கு ஒளி வீசக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் இன்னும் உருவாக்கி கொள்ளவில்லை. யோவான் குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார் என்று சொல்லி. அவர் வெளிச்சத்திலே ஜனங்கள் நடந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாம யாருக்கு வெளிச்சமா இருக்கிறோம்? யாருக்கு முன்மாதிரியா இருக்கிறோம்?
யார் நம்முடைய வாழ்க்கையை கண்டு நமக்கு பின்னாடி வராங்க? அங்கு விதைக்க வேண்டியதை நாம் இந்த உலகத்துக்காக விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை திரும்பவும் வாசிங்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். அழிவை அறுப்பான். இந்த உலகத்துக்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறவன், உலக ஆசைக்காக, உலக சம்பத்துக்காக, உடல் சுகத்துக்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறவன் அழிவை தான் அறுப்பான். அந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் பொய்யனா இருப்பேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்க மாட்டேன். நான் ஒளியின் தூதனா இருப்பேன், நான் பிசாசின் தூதனா இருப்பேன். கர்த்தர் எழுதியிருக்கிற வசனங்களை உங்களுக்கு சொல்லவே நான் அனுப்பப்பட்டேன். நான் வந்தேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் தேவனாலே. பாருங்க, அடுத்த வரிகள் சொல்லுகிறது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள பிரயாசப்படுகிறேன். இந்த பூமியில ஏதாவது இழந்து போட்ட பரவாயில்ல, என் மனைவி அங்கே நின்று விட்டாள் என்பதற்காக நான் திரும்பவும் போய் என் மனைவியோடு கூட சேர்ந்து கல் தூணாவேன் என்று சொல்லி யாரும் நினைக்கல. யாரும் நினைக்கல? லோத்து நினைக்கல. தேவதூதர்கள் அவர்களை துரிதப்படுத்தினார்கள். காரணம் என்ன? எல்லோரும் தப்பித்துக் கொள்ள வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆண்டவர் உங்களை துரிதப்படுத்துகிறது, உங்களோடு பேசுகிறது நோக்கம் என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. பூமியில நீ நல்ல வாழணுங்கிறதுக்காக தான், நீ ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக தான். நீ கல்தூணா நிலையாய் ஒரு சாபக்கேடாய் சிலையாய் நீ மாறி போக கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவன் நினைச்சிருக்கலாம், என் மனைவி அங்கே நின்றுட்டாங்க, நான் என் மனைவியை கூடவே தூணாயிடுறேன். இல்ல, என் மனைவியை இழந்தாவது நான் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுவேன். அவர் அப்புறம் சுதந்திரித்துக் கொண்டாரா, சுதந்திரித்துக் கொள்ளலையா, அது அப்புறம் கதை. ஆனால் அவர் பிரயாசப்பட்டு பின்னோக்கி பார்க்காத அப்படின்னு சொல்லி சொன்னா பின்னோக்கி பார்க்காம பிரயாசப்பட்டு வந்தார். நாம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் செய்வோம். அதுதான் நமக்கு சந்தோஷம். அதையே கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி வந்து தேவ சமூகத்துல நன்றி சொல்லுவோம். எதை ஆண்டவர் செய்ய வேணாம்னு சொல்லி சொல்றாரோ அதுவே நமக்கு சந்தோஷமா இருக்கும். பாருங்க, யோபினுடைய மனைவி அங்கே நின்று போனாள். லோத்தினுடைய மனைவி லோத்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தான். இதைத்தான் பவுலடிகளார் எழுதுகிறார், என் தேவனை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள எனக்கு லாபமா இருந்து நஷ்டமானாலும் பரவாயில்லை, எதையாவது நாம இழந்தாதான் எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற சூழ்நிலை வரும்போது இந்த உலகத்தை இழந்து நாம் நித்தியத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளதான் நாம் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் விதைக்கிறது ஆவிக்கென்று விதைத்தீர்களானால் அங்கே என்னத்தை பெற்றுக்கொள்வீர்கள்? வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். நித்தியம் என்றால் நிரந்தரம், ஜீவன் என்றால் உயிர். உயிர் நம்மளோட நிரந்தரமா இருக்கிறதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். எப்போதும் சாவாமை உள்ளவர்களாய் ஆண்டவரோடு கூட வாழ்வதற்கு பேர் தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்னது? நித்திய ஜீவன்னா என்னது புரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நித்தியம் என்றால் நிரந்தரம், ஜீவன் என்றால் உயிர். நிரந்தரமா உயிர் நம்மள கூடவே இருக்கும். ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சியை கட்டளையிட்டு இருக்கிறார். 1000 வருஷம் கூட வாழ்வோம், அதுக்கு மேலேயும் கூட வாழ்வோம், தேவனோடு வாழ்வோம். மாம்சத்துக்கு விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ விதைக்கிற விதையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய கிரியைகள், இதுதான் விதைகள். நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பவுல் சொல்றாரு, நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போகக்கூடாது. கர்த்தர் வரும் நாளிலே அதற்கெல்லாம் பலன் உண்டாயிருக்கணும். நான் வீணா ஓடக்கூடாது, நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிரமம் பண்ணக்கூடாது, நான் கோலை எடுத்து சும்மா அப்படி காத்த அடிக்க கூடாது. கரெக்டா என்னுடைய தரிசனம் பரலோகமா தான் இருக்கணும். அந்த உரிய சரியா அடிச்சுக்கிறவனுக்கு பரிசு கிடைக்கும்.
அப்ப நம்முடைய பிரயாசங்கள் ஒவ்வொரு நாளும், நம்முடைய முயற்சிகள் ஒவ்வொரு நாளும், நம்முடைய கிரியைகள் ஒவ்வொரு நாளும் எதை நோக்கி தான் இருக்க? நம்மை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, நம்மை மறுரூபமாக்கி கொள்ளும்படியாக, நாம் தேவனுடைய தரிசனத்துக்கு நேராக நாம் போகும்படியாகத்தான் இருக்கணும் ஒழிய இந்த பூமிக்குரிய பிரயாசங்களையே நாம் வீணாய் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழிச்சுட்டு அப்போ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் வரும்போது ஐயோ இன்னும் ஆயத்தமாகவில்லையே, ஆயத்தமாவதற்கு இன்னும் கொஞ்சம் அவகாசத்தை கொடுங்க கேட்டோம்னா அதுதான் அழிவு. அப்போ எப்போ ரெடி டு கோ, எப்போ ரெடியா இருக்கணும் போறதுக்கு. அதுதான் வளர்ச்சி. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் காண்கிற வளர்ச்சி. 15 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 50 வருஷம், 40 வருஷம், என்ன வளர்ச்சி இருக்கிறது? அந்த வளர்ச்சி அவர் எப்போ கூப்பிட்டாலும் அவரோட கூட பயணிக்க நாம் தகுதியா இருக்கணும். ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் மனம் மாறிடுவேன் ஆண்டவரே. சொல்லுங்க. சங்கீதம் வாசிக்கிறோம். சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் கோபத்துக்கே நம்மளால தாங்க முடியறது இல்லை. மறுதளிச்சு ஓடிப்போம். ஒரு நிமிஷம் சோதனை, ஒரு சின்ன சோதனை, தாக்கு பிடிக்க முடியல. அந்த சோதனையில மறுதளிக்கிறோம். ஆனா இல்லாட்டி போது போயா நம்ம ஆண்டவர் தானே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஓனர் தானே, அவர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தை வராது. நம்ம ஓனருக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நம்ம ஓனருக்கு சரண்டர் ஆயிடலாம். ஆண்டவரை அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது உங்க முதலாளியை பகைச்சுக்கிட்டு ஆண்டவரை நேசிக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லுவீங்க. எல்லா தடைகளையும் கடந்து ஆண்டவரை என்னால் நேசிக்க முடியும். என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை, என் பெற்றோர்களை, சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் கடந்து, என்னுடைய வருமானத்தை எல்லாத்தையும் கடந்து என்னால் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க முடியும். இன்ன வரைக்கும் கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார். இன்ன வரைக்கும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஏன்னு சொல்லி சொன்னா உபத்திரவத்தின் குகையிலே இருந்து உன்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். உன்னை சாதாரணமா அப்படி மேல் பூசா தெரிந்து கொள்ள விரும்பல. உன்னை நெருப்புல புடமிட்டு உன்னிலே இருக்கிற ஈயத்தை நீக்கி உன்னை சுத்த பொன்னாய் விளங்க செய்ய அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அப்படியே மேலோட்டமா அப்படியே மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட அப்படியே அந்த பொன்னை பயன்படுத்த முடியாது. அந்த பொன் மினுக்கவும் மினுக்காது. அந்த பொன் விலையேறப்பட்டதாகவும் மாறாது. அதில் இருக்கிற கசடுகளை, அதில் இருக்கிற பிசுகளை, அதில் இருக்கிற ஈயத்தை, வெள்ளியை எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் அதை பிரித்து எடுத்தால்தான் அது பொன். குருடாயிலே கொண்டு அப்படியே வண்டியை ஓட்ட முடியாது. அதிலிருந்து தேவையில்லாத கசடுகளை பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்தாதான் பெட்ரோல் கிடைக்கும். பெட்ரோல்ல தான் வண்டியை ஓடும். இந்த உலகத்துல நம்ம உலக அழுக்கோடு, உலக சம்மதங்களோடு, உலக ஆசாபாசங்களோடு அப்படியே நம்மை தேவன் பயன்படுத்த முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற முடியாது. உலகத்திலிருந்து அந்த கசடுகள் நீங்க, அந்த பிசுகள் நீங்க, நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்து கழுவும். அதற்கு கொஞ்சம் நம்மளை சோதனைக்கு உட்படுத்துவார். அதுதான் அவருடைய கோபம். கோபம்னா அழிக்கிறதுக்காக இல்லை. கோபம் என்றால் உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை மென்ன பண்ணுவதற்காக, உங்களை புடமிடுகிற சோதனை. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ அந்த ஒரு நிமிஷம் நீங்க பொறுத்து கொண்டீங்கன்னா, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல நீங்க ஸ்டடியா நின்னீங்கன்னா, கர்த்தருடைய தரிசனத்துல ஸ்டடியா நின்னீங்கன்னா, அவருடைய தயவுக்குள்ளே கடந்து போகலாம். நீடிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். அரசனுடைய கோபத்துக்கு அடிபணிஞ்சு, எஜமானுடைய கோபத்துக்கு அடிபணிஞ்சு பொற்சிலை வணக்கத்துக்கு தாவீது ஒப்பு கொடுத்திருந்தா அக்னி சூளையில வெந்து போயிருப்பார். போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அதை விட கொடுமையான சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நம் வாழ்க்கையில இன்னும் கொடுமையான சம்பவங்கள் நடக்கிறதுடைய காரணம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கங்க.
ஒரு சோதனைக்கு கர்த்தருக்காக நின்னா அவருடைய தயவு நீடிய வாழ்வு, நீடிய வாழ்க்கை சமாதானமா வாழறதுக்காக நாம் கர்த்தருக்காக வைராகியம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து 15 வருஷமா பிரசங்கிக்கிறேன். கர்த்தருக்கான வைராகியம் எங்கே? உங்களுடைய விதைகளை நீங்கள் எதற்காக விதைத்துக் கொண்டிருக்கீங்க? நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. தேவ ராஜ்யத்துக்காக நீங்கள் விதைக்கிறீர்களா? அப்படியான உங்கள் வைராகியம் எங்கே? தேவ சமூகத்தை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தரிசிக்கிறீங்க? எத்தனை பேருக்காக நீங்க சோகம் பண்றீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவர் குறித்து பேசுறீங்க? இதுதான் நித்திய ஜீவனை அடையும்படி நீங்கள் விதைக்கிற விதைகள். இந்த விதைகள் நீடிய வாழ்வு. இது அவருடைய கோபத்தை மாற பண்ணும் வாழ்வு. கோபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வருகிற வாழ்வு. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அந்த நீடிய வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அவருடைய சோதனைகளிலே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். சோதனைகளிலே அப்படியே நின்று சாதிக்கணும். கர்த்தர் எரிகிற அக்கினி சுவாலையிலே நம்மை கொண்டு போய் போட அனுமதிப்பார். சிங்கத்தின் கெபியிலே நம்மை ஒப்பு கொடுப்பார். நம்ம என்ன சொல்லக்கூடாது? ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க கடவுளுடைய பிள்ளைகளானால், நீங்க கர்த்தருடையவர்களானால் போட்டுதான் பாரு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை நீ காண்பாய். அந்த சவால் விடுகிற சந்ததியில நீங்கள் இருக்க வேண்டும். எவ்வளவு சோதனை வரட்டுமே, என்ன ஆண்டவரை விட்டு பிரிக்கவே முடியாது. பவுல் சொன்னார், சபைகளை குறித்த பக்தி வைராகியம் என்னோடு இருக்கிறது. அது எப்படி? பிரயாணங்களிலும், கண்விழிப்புகளிலும், பசியிலும், நிர்வாணத்திலும், சுயஜனங்களாலே, சொந்த பந்தங்களாலே, விரோதிகளாலே, யார் மூலமா நிர்வாணத்திலையும் குழுவிலையும் எனக்கு எந்த சோதனை வந்தாலும் என் தேவனை விட்டு என்னை பிரிக்க முடியாது. நம்மளதெல்லாம் பிரிஞ்சு போறது, திருப்பி வந்து ஒட்டிக்கிறது, பிரிஞ்சு போறது, திரும்ப வந்து ஒட்டிக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. சவால் விட்டு சொல்லணும், என்ன பிரிக்க முடியாது. சொல்ல முடியுமா? அப்படியானால் நீங்கள் விதைக்கிற விதை எதற்காக விதைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? ஐயா, சத்தியவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களானால் நீங்கள் ஆத்துமாவிலே பலன் பெறுவீர்கள், ஆத்துமாவிலே உயிரடைவீர்கள். இல்லை என்று சொன்னால் ஆத்துமா சத்ததாகவே இருக்கும், சரீரம் நடமாடி கொண்டிருக்கும் இந்த உலகத்துக்காக. உங்களுடைய ஆவியும் உங்களுடைய சரீரமும் இந்த உலகத்துக்காக நடமாடி கொண்டிருக்கும். உங்களுடைய ஆத்துமா சாகும். ஆத்துமா செத்து போய் ரொம்ப நாள் ஆகி போச்சு. உங்களுடைய ஆத்துமாக்கள் மரித்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தேவனுக்கும் உங்களுக்குமான இடைவெளி ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவர் உங்களை கூட தான் வராருன்னு சொல்லி. நீங்க விதைச்ச விதையெல்லாம் எதுக்கு விதைச்சீங்கன்னு கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க ஆண்டவருக்காக விதைச்சீங்களா, உலகத்துக்காக விதைச்சீங்களா? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது, மற்ற நோய் ஓடி போடும், எதற்காக விதைச்சீங்களா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், சபை விருத்தி அடையணும், ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையில சேர்க்கணும், விசுவாசிகள் எல்லாரும் பக்தி வைராகியம் கொள்ளணும், சபையில இன்னும் ஊழியர்கள் நல்லா நடக்கணும். இப்படி நீங்க பிரயாசப்பட்டீங்களா? மனசுல கையை வச்சு சொல்லுங்க. அப்ப நீங்க விதைச்சது எதுக்காகன்னு தெரிஞ்சிடும். அப்ப தேவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். 1 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா, பல மைல் தூரங்களா, பல வருஷங்களா தெரிஞ்சிடும். சொல்றாரு, கண்ணீரோட விதைங்க, நீங்க கம்பீரத்தோட அனுப்பிங்க. ஐயா எப்போ பிரசங்கம் பண்ணாலும் ஒரு ஆசீர்வாதத்தையே பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறார். இதையெல்லாம் செய்யுங்க, உங்களுடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய விதை கண்ணீரோடு இருந்தாலும் கர்த்தருக்கு என்று விதைங்க. நீங்க கம்பீரத்தோடு அறுக்க, நீங்க விதைங்க. கர்த்தர் அதற்கான பலனை இந்த பூமியிலே. தகப்பனிடத்துல போய் அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பாரா? மீனை கேட்டா பாம்பு கொடுப்பாரா? முட்டையை கேட்டா தேடு கொடுப்பாரா? உங்க அப்பா கொடுக்க மாட்டார் இல்லையா? உங்க அப்பா ஒரு கேக் கேட்டா 2 கேக் வாங்கி தருவார் இல்லையா? ஒரு பப்ஸ் கேட்டா 2 பப்ஸ் வாங்கி தருவார் இல்லையா? ஒரு Dress கேட்டா 2 Dress வாங்கி தருவார் இல்லையா? பொல்லாத அப்பா. வேதம் சொல்லுகிறது உங்க அப்பா நல்லவர் இல்ல. எல்லாரும் பாவம் செய்து மகிமையை இழந்து போனார்கள். மகிமையை இழந்து போன அப்பாவுக்கு உமல இவ்வளவு பாசம் இருக்குமா?
வேண்டுமானால் உனக்காக கல்வாரியிலே ரத்தத்தை சிந்தி உன்னை பாவங்கள கழுவி உன்னை சாபங்களில் இருந்து விடுதலையாக்கி உன்னை பரிசுத்த ஜீவியத்துக்கு என்று தெரிந்து கொண்ட பெரிய அப்பாவுக்கு எவ்வளவு பாசம் இருக்கும். உங்க அப்பாவை எத்தனை பேர் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க அப்பாவை நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா? எதிர் வீட்டுக்காரங்க உங்க அப்பாவை நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா? நல்ல சுபாவம் இல்லாத உங்க அப்பாவே உனக்கு நல்லது செய்ய நினைக்கிறார் ஐயா. உனக்காக சாட்டை அடிபட்டு, உனக்காக முள்முடி சூண்டு, உனக்காக ஆணிகள் கடாவப்பட்டு, உனக்காக ஈட்டியில குத்தப்பட்டு, கல்வாரியிலே நிர்வாணமாக ஒட்டு துணி கூட இல்லாம சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து 40 நாள் அளவும் சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தரிசனமாகி பரமேறி உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பெரியப்பாவுக்கு எவ்வளவு உரிமை உண்டு உன்னை குறித்து, எவ்வளவு அக்கறை உண்டு உன்னை குறித்து, எவ்வளவு அன்பு உண்டு உன்னை குறித்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன் நாம விதைக்கிறது கர்த்தருக்கென்று விதைக்க கூடாது? ஏன் மண்ணுக்கு என்று விதைக்க வேண்டும்? நாம விதைக்கிற விதைகள் இன்னும் வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க யோபு புஸ்தகம் 11வது அதிகாரம் 13 இருந்து 17 வரைக்கும். யோபு 11. நீர் உம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக, ஆண்டவரே நான் எந்த தவறும் செய்யல, நேராக விரித்தால் நலமாய் இருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? கிட்ட வைக்காதீங்க. அக்கிரமத்தை திருப்பி போயிட்டு வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பொடிய வேலையில சொல்லி வச்சுட்டு சர்ச்சை முடிஞ்சதை போய் எடுத்துக்கிட்டு போறாங்களே. அக்கிரமத்தை எப்படி அகற்ற சொல்றாரு? தூரமா தூக்கி போடணும், பார்க்க கூடாத ஒரு இடத்துக்கு. திரும்பவும் அது கண்ணுக்கு படக்கூடாத புறப்படாத ஒரு இடத்துக்கு அந்த அக்கிரமத்தை அகற்றணும். ஆண்டவர் அகற்றாரு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிதான கிருபைகளை கொடுக்கிற ஆண்டவர். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், விசாரிக்கிறவர். 1000 தலைமுறைகளுக்கு நம்ம மேல கிருபை உள்ள தேவன். அவர் மட்டும் எவ்வளவு நல்லது செய்யறாரு. நாம மட்டும் எதுக்கு பக்கத்திலேயே வச்சுக்கணும்? அக்கிரமத்தை மீறுதலை எதுக்கு பக்கத்திலேயே வச்சிருக்கணும்? கீழ்ப்படியாம எதுக்கு பக்கத்திலேயே வச்சிருக்கணும்? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. 1ஆம் தேதி பொறுத்தன ஒண்ணு, 15ஆம் தேதி பொறுத்தன ஒண்ணு. பொறுத்தனையை மாத்திக்கிறது அப்படியே. ஆண்டவரே நான் தெரியாத பொறுத்தனை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அழைக்கும் போது ஒரு பொறுத்தனை, அழைப்பேற்று கொண்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொறுத்தனை. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ஒரு பொறுத்தனை, ஏதாவது வந்துட்டா ஒரு பொறுத்தனை. என்ன எழுதி இருக்கிறது யோபு புஸ்தகத்துல பாருங்க. அக்கிரமத்தை தூரம் வச்சுட்டு, அநியாயம் உன் வீட்டுல இல்லாதபடிக்கு. எது அநியாயம்? அடுத்தவருக்கு துரோகம் பண்றது அநியாயமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியலனாவே அநியாயம் வேதம் சொல்லுது. எது பாவம்? வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருந்தால் பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் வேதம் சொல்லுகிறது. நீ அடுத்தவரை அடிக்கணும்னு அவசியம் இல்லை, நீ கொலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ பைபிளை கை கொள்ளலைன்னா அதுவே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. எது பாக்கியம்? 119வது சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது பிரியமாய் இருந்தா பாக்கியம். 119வது சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்குதுன்னா அப்படியே வேதத்துல தேர்ந்தடிவிட்டு நக்கிறதா? வேதத்துக்கு 3 ஜிப்பு 4 ஜிப் போட்டு கவர் போடுறதா? வேதத்தை எடுத்துட்டு வச்சுட்டு அங்க சாம்பிராணி புகையை செட்டு அடிக்கிறதா? வேதத்துல பிரியமா இருக்கிற அதனால வேதத்தை அலங்காரமா வச்சிருக்கிறேன்னு சொல்றதா? வேதத்துல உள்ளவைகளின் படி நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா.
எது பிரியம் கர்த்தருக்கு? வேதத்தை நல்லா கவர் போட்டு வச்சிருக்கிறதா? விலையில இருந்த ஒரு வேத புத்தகத்தை வாங்கி வச்சிருக்கிறதா? நீ 200 ரூபாய் வேதம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இலவசமா எங்கேயாவது யாராவது கொடுத்திருந்தா வேதம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, வேதத்தின்படி நடக்கிறியா? அதுதான் பாக்கியம். அதுல இருக்கிற எழுத்தும் இதுல இருக்கிற எழுத்தும், அதுல இருக்கிற ஆண்டவரும் இதுல இருக்கிற ஆண்டவரும், ஓலக்கோட்டாயில இருக்கிற சபையில ஆண்டவர் இருக்க மாட்டாரு, ஏசி போட்ட சபையில ஆண்டவர் இருப்பார். ஏசி யாருக்கு போட்டிருக்காங்க? ஆண்டவருக்கா ஏசி? அங்க இருக்கிற ஊழியக்காரருக்கும் அங்க இருக்கிற மூப்பர்களுக்கும் அங்க இருக்கிற பணக்கார விசுவாசிகளுக்கும் வேர்க்க கூடாது என்பதற்காக ஏசி. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீ ஓல கொட்டாயில ஆராதிச்சாலும், நீ வெட்டாந்தரையில உட்கார்ந்து ஆராதிச்சாலும், நீ வனாந்திரத்துல உட்கார்ந்து ஆராதிச்சாலும், ஆண்டவர் உன்னோட கூட தான் இருக்கிறார். வாசிக்கிறோம் யோபு. பாருங்க, உம்முடைய முகத்தை கர்த்தருக்கு நேராய் மாசில்லாமல் குற்றமில்லாமல் கடவுளுக்கு முன்பாக பயமில்லாமல் இருப்பீர். ஆண்டவரே, எந்த குறையும் நான் இல்லை, எல்லாத்திலையும் பர்ஃபெக்ட்டா இருக்கிற ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுப்பாரு. நீ அவரை சந்திக்கிறதுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. அவரை முகமுகமா தரிசிக்கலாம், நேரா போய் தரிசிக்கலாம், நேரா போய் பேசலாம். டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாரு ஒருத்தர், அவர் பயப்படவே மாட்டார். டெய்லி போவாரு வருவாரு. தப்பு செஞ்சுட்டு ஒருத்தர் போறான், இங்க இருந்தே நடுக்கும் கை கால் எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி ஆண்டவரை தரிசிங்க, நீங்க பயப்படாம இருப்பீங்க. டெய்லி கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்ளுங்க, நீங்க பயப்படாம இருப்பீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாசிக்கிறோம். அப்பொழுது நீர் வருத்தத்தை, உனக்கு வருகிற கஷ்டங்களை மறந்து, கடந்து போன தண்ணீரை போல வாசிக்கிறோம். உங்களுடைய ஆயுசு காலம் எப்படி இருக்குமா? பட்ட பகலை போல இருக்கும். கரங்களை தட்டுவோமா? ஆயுசு காலம் பெருகிற ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். அக்கிரமத்தை தூரமா வைக்கணும். கூடாரத்துல என்ன இருக்க கூடாது? அக்கிரமம் இருக்கக்கூடாது. கூடாரத்துல என்ன இருக்கக்கூடாது? அநியாயமும் அக்கிரமும் கூடாரத்துல இருக்கக்கூடாது. அதை தூக்கி தூரம் போடணும். கூடாரத்துல கொண்டு வந்து அக்கிரமத்தை சேர்த்து வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வெள்ளப்புடவை கட்டிட்டு வந்து சாமி சாமி சாமின்னு கூப்பிட்டா சாமி பேசுமா? கடவுள் பேசுவாரா? உணர்த்துவாரா? கடினமாய் போயிருக்குது, சாலிடாய் போயிருக்குது நெஞ்சு. கூடாரத்துல திரும்ப போய் அதே கூடாரத்துக்குள்ளதான் உட்கார போறோம். கூடாரத்துல என்ன இருக்குது? அக்கிரமம் இருக்குது. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கணும் வீடு. ஆவியானவர் உலாவுகிற இடமா இருக்கணும் வீடு. கூடாரம் என்றால் வீடு. கூடாரம்னா ஏதோ நினைச்சுக்காதீங்க, ஆட்டுக்கொட்டா மாட்டுக்கொட்டா நினைச்சுக்காதீங்க. நீங்க வாழுகிற இடத்துக்கு பேர் தான் கூடாரம். அது அரண்மனையா இருந்தாலும் சரி, கூடாரமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அக்கிரமம் இருக்கக்கூடாது. அப்பொழுது பட்ட பகலை போல உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெளிச்சமாய் இருக்கும். உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நீதியின் கனிகளாலே அறிய விரும்புகிறார். அவர்கள் விதைக்கிற விதைகள் அவருடைய ராஜ்யத்துக்கு என்று, நித்தியத்துக்கு என்று விதைக்க அவர் விரும்புகிறார். அவருடைய ஊழியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அவருடைய சபையிலே துதியின் சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அவருடைய ஆலயம் பரிசுத்தத்தாலே அலங்கரிக்கப்பட வேண்டும். கலர் பேப்பர்ல, ஒயிட் வாஷ்ல, ஜிகனாவுல, ஸ்டார்ல, சீரியல் லைட்ல வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயம் பரிசுத்தமா இருந்தால் பரிசுத்தத்திலிருந்து எழுப்புகிற துதியும் அங்கிருந்து எழுப்புகிற சுகந்த வாசனையும் கர்த்தர் மகிழும்படியாக இருக்கும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தர் விரும்புகிறார். நமக்காக விதைப்பதை காட்டிலும் கர்த்தருக்காக விதைப்பதை கர்த்தர் விரும்புகிறார்.
நீ கண்ணீரோடு விதைத்தாலும் உன்னை கம்பீரத்தோடு கர்த்தர் அறுவடை செய்து நீ அரித்த துண்டுகளை கட்டி நீ திரும்பும் போது கம்பீரம் உன்னுடைய வாழ்க்கையை விளங்க செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் அவன் அரி துண்டுகளை சுமந்து திரும்பும் போது அவன் கம்பீரத்தோடு திரும்புவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கம்பீரத்துக்கு என்று பிறந்தவர்கள், நீங்கள் அழிவுக்கு என்று பிறந்தவர்கள் அல்ல. கலாத்தியர் சொல்லி இருக்கிறது, மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், அழிவை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விதைக்கிற விதைகள் நித்தியத்துக்கு என்று கர்த்தருக்காக நம்முடைய பிரயாசங்கள் இருக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கிறோம், நல்லது. நம்முடைய விசுவாச கிரியையில வெளிப்படலையே. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறத நீ கிரியையில காட்டலையே. கர்த்தர் உன்னோட கூட இருந்தா நீ ஒரு சேனைக்குள் போவியே, ஒரு மதிலை தாண்டுவியே. ஒரு வலது பக்கத்துல 1000 இடது பக்கத்துல 10000 விழுந்தாலும் அதையெல்லாம் கடந்து நீ வருவியே, அதையெல்லாம் ஜெயிப்பியே. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையணையினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வரும்படி செய்வாரு. சத்துருக்களுக்கு முன்பாக குறுகி இப்படி நிற்க மாட்டாரு, நிற்க விட மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அவரை யாராவது பரியாசம் பண்றதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டாரு. உன்னை யாராவது பரியாசம் பண்ணாலும் அதுக்கு அனுமதிக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? மோசம் போயிடக்கூடாது. இந்த உலகத்துக்காக மோசம் போயிடக்கூடாது. நம்ம மோசம் போயிட்டு இருக்கிறையா, இந்த உலக காரியங்களுக்காக மோசம் போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு 2ஆம் இடத்தை கொடுக்கிறோம், உலகத்துக்கு முதல் இடத்தை கொடுக்கிறோம். நம்ம சந்தோஷத்துக்கு முதல் இடத்தை கொடுக்கிறோம், ஆண்டவரை சந்தோஷப்படுத்த 2ஆம் இடத்தை கொடுக்கிறோம். நல்ல நெஞ்சில கையை வச்சு யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு முதல் இடமா 2ஆம் இடமா? நாம சந்தோஷத்துக்கு முதல் இடம், ஆண்டவரை சந்தோஷப்படுத்த 2ஆம் இடம். உண்மைதானே? எப்போ முதல் இடத்தை கேட்பாரு, எப்போ முதல் இடத்தை கொடுக்க பாரு. அப்படி கொடுத்தால் பட்ட பகலை போல நம்மை பிரகாசிக்க செய்வார் கர்த்தர். நம்முடைய ஆயுசு நாட்களை விருத்தி அடைய செய்வார் கர்த்தர். கண்களை மூடி செபிக்கலாமா? கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிறாய், அந்த நாளில உன்னை கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். எதற்காக விதைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஆவிக்கு என்று விதைக்கிறாயா, மாம்சத்துக்கு என்று விதைக்கிறாய்? விதைத்துக் கொண்டிருக்கிறாய், சரி. ஈசாக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தார். கடவுள் தன்னோட இருக்கிறத நிரூபணம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எல்லாரும் ஊரு தேசம் மொத்தம் பசி பட்டினியால சாகுறாங்க. கடவுள் என்னோட கூட இருக்கிறதை நிரூபிக்க ஒரு தருணத்தை கடவுள் தந்திருக்கிறார். உஷாராயிட்டாரு, போறாரு, விதைக்கிறார் எல்லாருக்கும் முன்பாக. நோவா எல்லாரோட கூட சக மனுஷனா வாழ்ந்தாலும் தனித்தன்மை இருந்தது அவர்கிட்ட. கடவுள் செஞ்ச ஆசீர்வாதங்களை, கடவுள் செஞ்ச அற்புதங்களை விளங்க பண்ண ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்கிறாரு. நோவாவே ஒரு பையனை உண்டாக்கி கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. நான் பேழை ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்ய. எத்தனையோ பேர் கேள்விப்பட்டுட்டும் பரவாயில்ல, எத்தனை பேர் நிந்திக்கிட்டும் பரவாயில்ல. இவங்களெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம கடவுளுக்காக வாழ்ந்தவங்க. நாமெல்லாம் எதையாவது எதிர்பார்த்து கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடவுளுக்காக இல்லை. கண்களை மூடி செபிக்கலாம்.